ஸ்க்ரீன் விளங்குதா? sir. ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து சி ஷார்ப் பேசிக்ஸ் சின்டெக்ஸ் பார்த்தோம். எப்படி ஒரு சி ஷார்ப்பில் கன்சோலில் ஒரு அவுட்புட்டை பார்க்குறது, எப்படி யூஸர் இன்புட் எடுக்கிறது, பேசிக்ஸ் ஆஃப் சம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயங்களை வச்சு இன்னும் விஷயங்களை இப்போ ஏற்கனவே படித்த விஷயங்களோட சேர்த்து அதை அதை யூஸ் பண்ணி இன்னும் பல விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் மெயினாக வெண்டை பார்க்க போகிறது ஷீஷாப் ஆப்பரேட்டர்ஸ். ஷீஷாப் ஆப்பரேட்டர்ஸ்னால் சாதாரணமாக எனக்கு தெரியும். ஆப்பரேட்டர்ஸ்னால் ஆப்பரேஷன் ஒன்றுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ். நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் ஸ்பீடாக பார்த்து கொண்டோம் இந்த விஷயத்தை. ஸோ ஓவராலாக இன்றைக்கு நாங்கள் அதை பார்த்துட்டு போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே ஆப்பரேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே ஆப்பரேஷன்ஸ். நாங்கள் இது வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேஷன், இன்க்ரிமெண்ட் ஆப்பரேஷன், திஸ் மல்டிப்ளிகேஷன், எடிஷன், அப்படி வந்து நாங்கள் மெத்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்பரேஷன்ஸையும் இதில் பார்க்குறோம். ஓகே, இங்கே நாங்கள் மெயினாக டார்கெட் பண்ணிக்கிறது அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ். நான் அடுத்தது இதில் மொத்தமாக என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் இருக்கின்றதை பார்க்க போகிறோம். சாதாரணமாக மேத்ஸ் படித்தவங்களுக்கும் சாதாரணமாக நாங்கள் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ். அப்படிங்கிறது சாதாரணமாக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேல்குலேஷன்ஸ், ப்ளஸ் மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவைஷன், அந்த விஷயங்கள். ஈக்குவலிட்டி ஆப்பரேட்டர்ஸ்னால் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ். அந்த ஈக்குவலிட்டி ஆப்பரேட்டர்ஸுங்கிறது ஏ ஈக்குவல் டு பி அப்படி போடக்கூடியது. லொஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து லொஜிக்கலாக திங்க் பண்ணுறது, ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் ஏ அப்படி வரும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸுக்கும் ஈக்குவலிட்டி ஆப்ரேட்டர்ஸுக்கும் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நான் வந்து எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு சரியான விளக்கம் விளங்கும். ஓகே, ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஈக்குவலிட்டி ஆப்ரேட்டர்ஸ் வந்து மெத்ஸ் ரிலேட்டட் வந்து. இது வந்து லொஜிக்கலுக்கும் மெத்தமெட்டிக்ஸ்களுக்கும் கொஞ்சம் ரிலேட்டட் மாதிரி வரும். நான் இதை எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அப்போ தான் அது கிளியராக விளங்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாதாரணமாக தெரிஞ்ச யூஸிங் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ப்ளஸ் மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவைட், ப்ளஸ் ப்ளஸ் ஈக்குவல் மீன் ஒன், எந்த இதோடையும் ஒன்றை கூட்டம். நாங்கள் லாஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் என்றால் ஒன்றை கழிக்கிறது. உதாரணத்துக்கு ஏ ப்ளஸ் பி இதெல்லாம் தெரியுமே, இது தான் பார்க்கணும். இது வந்து ஏ ப்ளஸ் ப்ளஸ் என்றால் ஏயோட ஒன்றை கூட்டுங்க, பி மைனஸ் மைனஸ்னால் பியோட வெளியிலேருந்து ஒன்றை கழிக்கணும். அதுதான் இதில் விஷயம். கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இதை நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம். மந்த் ஈக்குவல் மந்த் ப்ளஸ் 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதே வெளிவை திரும்ப கூட்டுறதுக்கு நாங்கள் இந்த ப்ளஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் டிபெண்ட் ஆன் த டைப். இப்போ நாங்கள் இங்கே வந்து இது வந்து ஏ ப்ளஸ் பி, இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரிசல்ட் 1 ஒரு இது கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங். இப்போ இதே விலை கொள்ளணும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், சிங்கிள் கொட்டேஷனில் வந்தால் அது கேரக்டர், டபுள் கொட்டேஷனில் வந்தால் அது ஸ்ட்ரிங். இது ஒரு கேரக்டராக இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் சிஸ்டம் கன்சிடர் பண்ணும். இப்போ எங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெளிவாக இருக்கணும். சிங்கிள் கொட்டேஷனில் வந்தால் அது வந்து ஒரு கேரக்டர் தான். சிங்கிள் கொட்டேஷனில் எப்போவும் ஒரு கேரக்டர் தான் வரும். சிங்கிள் கொட்டேஷனில் நாங்கள் 2-3 லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ண இயலாது. ஓகே, ஏன்னா அது வந்து கேரக்டருக்குரிய டெஃபினிஷன். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒன்றும் இருக்கலாம், நிறைய கேரக்டர்ஸும் இருக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து அவங்க ஒரு கேரக்டரை டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. உண்மையாக இது வந்து மெமரி வேஸ்ட். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அப்படி என்றால் ஒரு கேரக்டருக்குரிய கெப்பாசிட்டியில் நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடிஷனில் சொல்லி ஒரு விஷயம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எதிர அவுட்புட் எப்படி வரும், ஒரு ஸ்ட்ரிங், இங்கே கேரக்டர்னு சொல்லக்கூடாது, இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் ரெண்டையும் கூட்டுறதாலே நடக்கும். அதே மாதிரி இந்த 2 ஸ்ட்ரிங்கை பெருக்கிறதாலே நடக்கும். அதை பார்த்துட்டு வரும் எக்ஸாம்பிள். ஏதாவது கிளியர்? இது லாஸ்ட் டைமில் இதை பற்றி நான் ஓவராலாக சொல்லி கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போகிறேன் அந்த விஷயத்தை. நிறைய நான் ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆல்ரைட், இப்போ நான் பார்க்க போகிற எக்ஸாம்பிள் இது. இப்படி பண்ணி 7 மாண்டு பார்ப்போம். Alright, copy பண்ணியாயிடும்.
ஓகே, இதில் வந்து இது எப்படி வரும் இது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிசல்ட் 1. ஏதாவது விலங்கல்ன்றா உடனே கேளுங்க. இது உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கே விளங்கிருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணிடுமா சார்? ஜூம் பண்ணவா? ஆமாம் சார். இப்போ சரியா? இப்போ ஓகேவா? கிளியர் இல்லாமல் இருக்குது சார். கிளியர் இல்லாமல் இருக்குதா? நினைக்கிறேன் கவரேஜ் இஸ் வரைக்கும். இப்போ ஓகே சார். இப்போ ஓகே, அது கவரேஜ் பிரச்சனை ஆகிருக்கு நான் நினைக்கிறேன். மழை பெய்யுதுங்க. ஓகே, ஆல்ரைட். ரிசல்ட் 2. இவன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, அது வந்து எரரே காட்டலை, அதால் பிரச்சனை இல்லை. ரெண்டாவதுல எரர் காட்டுது ஏன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே ரைட். ஸோ 2 ஸ்ட்ரிங்கை மேலே எல்லாம் கமெண்ட் பண்ணிக்குது. ஆல்ரைட், ஓகே ஓகே. ஆல்ரைட், இப்போ நாங்கள் இதை ரன் பண்ண எரர் காட்டும் ஃபஸ்ட்டுக்கு. ஓகே, ஏன்னா இது லைன் நம்பர் 120 இருக்கிறது ஒரு எரர். அது ரன் பண்ண முடியாது, இருந்து அது இருக்கிறத வச்சு காட்டுது. ஓகே, இப்போ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஸ்ட்ரிங்ஸ் இப்போ சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் மேத்தமெட்டிக்ஸில் நாங்கள் செய்கிற ஆப்பரேட்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் எடிஷன் அதெல்லாம் வந்து நாங்கள் சாதாரணமான கேல்குலேஷன். அதில் சிலதை வந்து நாங்கள் சாதாரண ஸ்ட்ரிங்லையும் யூஸ் பண்ணிடுறோம். அதுக்கு நாங்கள் சொல்லி ஸ்ட்ரிங் கன்கட்டினேஷன்ஸ் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்கு கூட்டிடும். ஆனால் மல்டிப்ளை பண்ண இப்போ எங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கும். ஏயும் பிஐயும் கூட்டி ஏபி என்று டைப் பண்ணிடும். ஏயும் பிஐயும் இப்படி பெருக்கிறதுக்கு இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் சாதாரணமாக இதை நான் ஏன் டைப் பண்ணினேன்டா இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். சாதாரணமாக எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைன்றாலும் அவள் பை மிஸ்டேக் நாங்கள் ஒரு எரர் விட்டாலும் சி ஷார்ப் எரர் ஒன்று காட்டும். இப்போ நாங்கள் ஏதோ இப்போ இது வந்து நாங்கள் படிக்கிற விஷயம் என்றதால பரவாயில்ல. சாதாரணமாக நாங்கள் ஒரு கோடிங் ஒன்று ரைட் பண்ணக்குள்ள நாங்கள் ஏதோ ஒரு இன்டென்ஷனில் ஒன்று டைப் பண்ணுறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் 2 வேல்யூஸை எங்களுக்கு வந்து பெருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துட்டுன்னு வச்சுக்கொள்வோம். ஓகே, அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போகல இப்படி ஒரு மிஸ்டேக் விட்டுட்டோம். இப்போ எங்களுடைய தேவை ஒன்று இருக்குது. ஆனால் அதை வந்து நாங்கள் வேறொரு இப்போ நாங்கள் பிள்ளையாக கோடிங் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்படி ஒன்று ட்ரை பண்ணிட்டோம். என்னென்னா இப்போ அதில் வந்து உடனே ஷீசாப் சொல்லும் நீங்கள் என்னமோ ட்ரை பண்ண பார்க்குறீங்க, ஆனால் இது புல இதை எப்படி காட்டுன்னு இந்த பாருங்கள். இது எரர் மெசேஜ் ஒன்று காட்டும். ஆப்ரேட்டர் எஸ்ட்ரிக், அதாவது மல்டிப்ளிகேஷனுடைய அந்த ஆப்ரேட்டர் cannot be applied to operands of type string and string. 2 ஸ்ட்ரிங்கை பெருக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஓகே, இங்கே வந்து இது யூஸ் பண்ணல, ஏன்னா இது கன்கட்னேட் இல்லை 2 ஸ்ட்ரிங்கை சேர்க்கிறது. ஓகே, அப்போ இது வந்து நாங்கள் சாதாரணமாக செய்ய முடியாது. இப்போ நான் பார்ப்போம், இப்படி ஒன்று செஞ்சு பார்ப்போம் என்ன சொல்கிறது. Okay, let's see. We need to create this string A, B. நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா cannot be applied operation string and string. இப்போ நான் இங்கே வந்து நல்லா பாருங்க, 2க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த விஷயத்தையும் சொல்லிக்கொள்கிறேன். சில விஷயம் நான் எடிஷனலாக சொல்லுவேன், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் சாதாரணமாக இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறீங்க தானே, இப்படி டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து ஸ்ட்ரிங்கை கன்சிடர் பண்ணப்பட்டுரும். ஓகே, லெட்ஸ் see அந்த எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்க, 2ஆவது மறந்துடுவோம். இப்போ இங்கே வந்து ஏயும் பிஐயும் கூட்டுறோம். ஓகே, ஏயும் பிஐயும் கூட்டுறோம். ஆனால் நாங்கள் ஏயும் பிஐயுமே டிஃபைன் பண்ணிடலே அப்படின்னா சாதாரணமாக இந்த ஸ்ட்ரிங் ரிசல்ட்டில் A + B என்று போட்டிருக்கிறோம்.
ஆனால் இந்த ஏயும் பியையும் நாங்கள் டிஃபைன் பண்ணிடல எங்கவுமே. ஆனால் இது எரரும் காட்டுதில்லை. ஏனென்றா இது வந்து ஒரு வேரியபிள் இல்லை. இப்போ இது ரெண்டும் வேல்யூஸ். ஏங்கிற வேல்யூ ஸ்ட்ரிங் வேல்யூவையும் பிங்கிற ஸ்ட்ரிங் வேல்யூவையும் கூட்டுறோம். உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் ரெண்டை கூட்டுற மாதிரி. இப்போ இப்படி தான். இப்போ நாங்கள் இன்டீஜர் res3 ஈக்குவல் டு 1 + 2. இந்த 1 + 2 கூட்டுற மாதிரி தான் இது. 1ங்கிறது ஒரு வேல்யூ, நாம் இன்டீஜர் வேல்யூ, இது ஸ்ட்ரிங் வேல்யூ. 1 + 2 நாங்கள் வந்து கூட்டேலும். இதுக்கு பதிலாக இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு போட்டால் இதில் எரர் காட்டும். ஏனெண்டா எக்ஸ்ன்றதும் ஒய்ன்றதும் இது என்னென்று தெரியா. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், ஏற்கனவே இன்ட் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது நாங்கள் ஒய்ங்கிறத நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், இது வந்து நாங்கள் வெளியவும் மென்ஷன் பண்ணணும். இப்போ அதை பார்ப்போம். z = 9. ஓகே, அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த ரிசல்ட் 2க்கு எக்ஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்டுறது எக்ஸுடைய வெளிவையும் ஒய்யுடைய வெளிவையும் கூட்டணும். அப்போ இங்கே இது எக்ஸும் ஒய்யும் வேரியபிள். ஓகே, அந்த வேரியபிள் ரெண்டை கூட்ட சொல்கிறோம். அதை நீங்கள் தெளிவாக விலை கொள்ளணும். அதே மாதிரி இங்கே பாருங்க, எக்ஸ் ஏயும் ப்ளஸ்ஸும்ங்கிறது ஸ்ட்ரிங் வேல்யூஸ். இப்போ எப்படி பாருங்க, ஸ்ட்ரிங் a, b. ஓகே, அந்த a, b அப்படிங்கிறது ரெண்டு வேரியபிள். இப்போ நாங்கள் இதை வந்து இப்படியே கூட்டிடுவோம். இதில் ஒரு எரர் காட்டும், கொஞ்சம் நீங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற லேட்டாக. இப்போ இதில் என்ன எரர் காட்டுதுன்னா பாருங்க, இது டிக்ளேர் பண்ணிலேருந்து வரும் அன்அசைன் வேரியபிள். ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து a என்று கொடுக்கலும், பிக்கு வந்து b அப்படிங்கிறது கொடுக்கலும். இதை இப்படியும் டைப் பண்ணிடலும். அதாவது ஏங்கிற வேரியபிளுக்கு ஏங்கிற ஸ்ட்ரிங்கை நாங்கள் அசைன் பண்ணிக்கிறோம், பிங்கிற வேரியபிளுக்கு பிங்கிற வேல்யூ ஸ்ட்ரிங் வேல்யூவை அசைன் பண்ணிவிட்டு ஏயும் பியும் கூட்டுறோம். இவ்வளோ டைப் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக நாங்கள் வந்து இப்படி டைப் பண்ணிட்டா சரி. ஓகே, ஸோ இதெல்லாம் நாங்கள் தெளிவாக விளைக்கணும். சில விஷயங்கள் இது பார்க்குறதுக்கு ஒன்றுமா இருந்ததுக்கு இதில் வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து இருக்கணும். இப்போ வந்து இப்போ இது வந்து ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணப்படுது. ஏயும் பியும் வேரியபிள், இங்கே இது அசியூம் பண்ணும் வேரியபிளா. இப்போ இது வந்து எரர் காட்டுது, அது வேற விஷயம். ஆனால் இது வந்து ரெண்டு வேல்யூஸை பெருக்க சொல்கிறோம். அதை பெருக்கினாலும் எங்களுக்கு ஒரு ஒரு இப்போ ஏபிஎம் கூட்டினதுக்கு ஒரு ஏபி என்று வரும். ஏபிஎம் பெருக்கினதுக்கு இது ரெண்டு இன்டீஜர் இல்லை, ஏபி என்று போடுறதுக்கு. ஓகே, அதை நாங்கள் தெளிவாக விலகி கொள்ளணும். ஸோ அதுதான் இது நாங்கள் சொல்ல வந்தது. லெட்ஸ் சி கமெண்ட் திஸ் ஒன். ஓகே ஓகே, லெட்ஸ் சி run and see. இந்த பேசிக்ஸ் நான் சில விஷயங்களை திரும்ப சொல்கிறது வந்து இந்த பேசிக்ஸில் இருக்கிற சிண்டெக்ஸ், இந்த ஐடியா, இது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது நீங்கள் நல்லா தொடர்ந்து இதை ஒர்க் பண்ணக்குள்ள உங்களுக்கு அது ஃபெமிலியர் ஆகிடும். மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஏபி பாருங்க, ரிசல்ட் 1 இஸ் ஏபி. ஓகே, இதுதான் ஸ்ட்ரிங் ரெண்டை கூட்டினா இப்படி தான் வரும். ஓகே, இதுவும் எரர் காட்டும், இதுவும் எரர் காட்டும். ஏனென்றா இது பார்க்கக்குள்ளே விளங்கும். சாதாரணமாக ஏபியால் பிரிக்க முடியாது, ரெண்டு நம்பரும் இல்லை. ஸோ அதெல்லாம் எனக்கு ப்ராக்டிக்கலாக விளங்க வேண்டும். அடுத்தது இதெல்லாம் திரும்ப நான் சொல்லுவது வந்து கொஞ்சம் நீங்கள் இதில் வந்து இந்த சின்டெக்ஸ், இந்த கன்சோல் ரைட் லைன் லைன், இந்த சின்டெக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிடணும். இந்த கம்ப்ளெக்ஸ் பார்ட்டுக்கு போகக்குள்ள நான் நினைக்கிறேன் இந்த செஷன், அடுத்த செஷன், இன்னும் 2-3 செஷனில் நாங்கள் வந்து ஒப்ஜெக்ட், கிளாஸ், மெத்தட் அதெல்லாம் படிக்க போகிறோம். அந்த டைம் வந்து நாங்கள் கிளாஸ் என்ன, ஒப்ஜெக்ட் என்னென்னா டீப்பான விஷயங்களுக்கு போகணுமே தவிர அதில் வந்து இந்த இன்டீஜர் என்ன, ஒரு வேரியபிள் எப்படி, அந்த டவுட்டுகள் எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நாங்கள் அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை வந்து ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேசிக்ஸை நான் தான் உங்கள்கிட்ட மேக்ஸிமம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, இந்த இது நீங்கள் படிக்கிற விஷயங்களை அப்ளை பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரு கேல்குலேட்டர் வந்து க்ரியேட் பண்ணியது. நான் ஏற்கனவே இப்போ நான் இப்போதைக்கு நான் படிப்பிச்சுக்கிறத வச்சு நீங்கள் சிம்பிளாக ஒரு 2 நம்பரை கூட்டுற மாதிரி யூசர் இன்புட் எடுத்துகிட்டு
அந்த யூஸர் இன்புட்டை வச்சு நம்பர்ஸ் நீங்கள் இன்டர்நெட்லேயும் சர்ச் பண்ணலாம். யூஸர் இன்புட் அண்ட் கன்சோல் ரைட் லைன் வந்து அவுட்புட், அதே மாதிரி ரீட் லைன் வந்து இன்புட். அப்படி விஷயங்களை நாங்கள் சின்ன இன்புட்டில் எடுத்து அதில் கெல்குலேஷன்ஸ் இப்போ நாங்கள் ப்ளஸ் மைனஸ் போட்ட மாதிரி இது எல்லாமே ஒரு கெல்குலேட்டர் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் நாங்கள் பார்க்கலாம். அப்போ அதை வேலை வச்சு சின்ன சின்ன கெல்குலேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் பாரு, நீங்கள் அதை ரன் பண்ணி அதை எக்ஸஸ் ஒர்க் பண்ணக்குள்ள அது உங்களுக்கு அதோட அந்த சின்டெக்ஸஸ் வந்து நல்லா ஃபெமிலியர் ஆகும். ஓகே, ஆல்ரைட். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ யூஸிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் C# அண்ட் டிஃபால்ட் வேல்யூஸ் ஆஃப் டைப் இன் C#. இது ரெண்டு முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் ஆப்ரேட்டர்ஸ் லைட்டாக பார்த்துருக்குறோம், இன்னும் டீப்பாக பார்க்க போகிறோம். டிஃபால்ட் வேல்யூ ஃபார் டைப்ஸ் இன் C# அப்படி ஏண்டா இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு டேட்டா டைப் இருக்குதானே, இன்டீஜர் ஸ்ட்ரிங். இப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாட்டி டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ ஒன்று சென்ட் பண்ணிப்பேன். இன்டீஜர் நம்பர் இல்லாட்டி 0 அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் வேல்யூ மாதிரி. ஸ்ட்ரிங்குக்கு வந்து எம்டி ஸ்ட்ரிங் அது மாதிரி இந்த டிஃபால்ட் வேல்யூ ஒன்று இருக்கும். அதுக்குரிய அந்த டேட்டா டைப் எக்ஸிஸ்ட் இல்லாட்டி அதுக்கு ஒரு வேல்யூ ஒன்று நான் பை டிஃபால்ட்டாக அந்த சிஸ்டம் வந்து கொடுத்துட்டு போகும். ஓகே, மெம்பர்ஸ் ஆன் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ். ஸோ இது வந்து நாங்கள் சாதாரணமாக பார்த்த விஷயம். இன்ட் மேக்ஸ் வேல்யூ, மினிமம் வேல்யூ, மேக்ஸ் டபுள். இது வந்து இப்போ நான் ஒரு இன்டீஜர்கிட்ட மேக்ஸிமம் வேல்யூ இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ தான் அதில் சரியான விஷயம் விளங்கும். ஓகே, ஆல்ரைட். கண்டிஷன் பட் வேல்யூ இஸ் நெவர் யூஸ். எப்போவுமே ஏதாவது இந்த க்ரீன் கலர் இது வரக்குள்ள என்னென்னு நாங்கள் என்னத்தை சொல்ல வருதுங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா, the variable in max value is assigned but value is never used. ஓகே, நான் இதில் அவுட்புட் டைப்பை பார்ப்போம். இது வந்து கார்பேஜ் கலெக்டர் ஒரு விஷயம் நாங்கள் பார்ப்போம். அப்படின்னா ஒரு C# ப்ரோக்ராமில் அந்த வேல்யூ ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணலாட்டி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் தான் அது. ஜாவாவிலையும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வேலை வந்து என்ன சரி அன்யூஸ்ட் வேரியபிள்ஸோ என்ன சரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதை ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணுறது. அதுக்கு தான் இது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் டைரக்ட் பண்ணி கொண்டிருக்கும். நீங்கள் இதை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, வேல்யூவும் அசைன் பண்ணிட்டீங்க, நீங்கள் இதை யூஸ் பண்ணலை, என்னத்துக்கு அப்போ க்ரியேட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு நோக்கம் மாதிரி அது கேட்டுக்கொண்டே இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணலை இன்னும், ஏன்னா நாங்கள் இன்னும் அதுக்கு வரலை. ஆல்ரைட். இப்போ பாருங்கண்ணா, பாருங்க, இன்ட் மேக்ஸிமம் வேல்யூ, இன்ட் மினிமம் வேல்யூ. இப்போ பாருங்க, ஒரு இன்டீஜருடைய இப்போ நான் சாதாரணமாக இன்டீஜர் தான் போட்டுக்கிறேன். இன்டீஜர் மேக்ஸிமம் வேல்யூங்கிறது இந்த நம்பர். ஒரு இன்டீஜரில் இந்த நம்பர் ரேஞ்சில், அதாவது -2147483648 இருந்து +2147483647 இந்த ரேஞ்சில் வர எல்லா நம்பர்ஸையும் நாங்கள் வந்து இன்டீஜருக்கு அசைன் பண்ணிடலாம். இதையும் நிறைய நம்பர்ஸ், உதாரணத்துக்கு இதில் எத்தனை வேல்யூ டிஜிட் 8 10, இதையும் விட பெரிய நம்பர் 11 டிஜிட் 12 வரக்குள்ள இதில் நாங்கள் இன்டீஜர் வர, அதாவது லாங் வரும். அப்போ அதுலேயும் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும். இப்போ இதில் டிஃபால்ட் வேல்யூ வந்து அதை மேக்ஸிமம் வேல்யூஸை பொறுத்து தான் இது வரும். ஓகே, டபுளில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து இவ்வளவு நம்பர்ஸ் நாங்கள் டபுளில் மேக்ஸிமம் இன்புட் பண்ணாலும் வந்து நாங்கள் படித்த இப்போ மேத்ஸில் வர அந்த எக்ஸ்போனென்ஷியல் இப்போ 1 இந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் வந்து இந்த நம்பர்ஸை இம்போர்ட் பண்ணலாம். இது எங்களுக்கு தெளிவாக இருக்கணும். ஏனென்றா இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் செய்யும்போதோ அதில் வந்து ஒரு யூஸர் இன்புட் ஒன்று எடுக்கும் போதுமெண்டா
அதுக்கு ஏற்ற மெமரி நம்ம மெமரி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் சாதாரணமாக இப்படி டைப் பண்ணுற கன்சோல் லாக் அப்ளிகேஷனுக்கு பரவாயில்ல, பெரிய ஒரு கம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் செய்யக்குள்ள நாங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வேரியபிளும் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றுமே அதோடைய மெமரி ஸ்பேஸை வந்து இம்பேக்ட் பண்ணும். இப்போ நாங்கள் அன்னெசரியாக சின்ன ஒரு வேரியபிளுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணால் அன்னெசரி யூசேஜ் தான். இப்போ நாங்கள் பெரிய ஒரு சிஸ்டம் மட்டும் கன்சிடர் பண்ண கூட இப்படி ஒவ்வொரு வேரியபிள்லையும் தேவையில்லாமல் நாங்கள் ஸ்டோரேஜை கூட்டி கொண்டு போனால் எங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும், பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கும். இப்போ க்ளவுட்ஸில் ஹோஸ்ட் பண்ணினோம்னா அதுக்கு வந்து தேவையில்லாத ஸ்பேஸ் ஒன்று எடிஷனில் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, சிபியூ கன்சியூம் பண்ணுற பவர் எல்லாமே வேஸ்ட். அப்போ நாங்கள் சரியானது யூஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு யூசர்ட ஏஜை இன்புட் பண்ணுறதுக்கு இன்டீஜர் தான் இனஃப். இன்டீஜர் more than enough. No? And the maximum 1 to 100 or 200 158 and 200 range that maximum world record. So அது அந்த விஷயங்கள் அதுக்கு நாங்கள் லாங் யூஸ் பண்ண வந்து அன்னெசரி மெமரி யூஸ். அது மாதிரி விஷயங்களை நாங்கள் இப்போ இருந்தே அதை நாங்கள் அதை கன்சிடர் பண்ணி கொண்டு போகணும். ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணக்குள்ள இதில் பர்பஸ் என்ன, இதில் லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறத நாங்கள் வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். ஓகே, லெட்ஸ் command this stuff. Alright, so இப்போ பார்ப்போம். இது பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் கேரக்டர்ஸ் வந்து சிங்கிள் கொட்டேஷன். ஸோ ஒவ்வொரு மெம்பர்ஸ் ஆஃப் கேரக்டர் டைப் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. பூலியன் இஸ் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர். ஓகே, இதை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண தான் கிளியர் ஆகலை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு காரணம் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வந்து நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னது. இப்போ இன்றைக்கி வந்து அதை ரெப்ளிகேஷன்ஸ்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? அப்படி இருந்தால் சொல்லுங்கள். சொல்லுங்க, any doubts? clear. Hello? No, clear bro. நீ இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணியிருந்தா விளங்கியிருக்கும். எனி டவுட்ஸ்? ரைட், ஓகே. இப்போ நீங்கள் நோட் பண்ணி விளங்கினா எல்லா டைமும் கன்சோல் லாக் போடும்போது இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்றையும் சேர்த்து போட்டிருப்பேன். இப்போ நாம் சாதாரணமாக இப்போ நான் வந்து மைச்சார் அப்படிங்கிற வேரியபிள்ற அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதை மட்டும் போட்டால் போதும். ஏன் நான் இப்படி ஒன்று போடுறேன்டா, இப்போ நீங்கள் பாருங்கள், நான் நிறைய கன்சோல் அவுட்புட், இப்போ நான் இது வந்து சிஸ்டத்தையும் பார்க்கணும், எங்களோட கோடிங்கையும் பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்படி பார்க்கக்குள்ள எங்களுக்கு கோடிங் விளங்கும். அவுட்புட் விண்டோவில் எதுக்குரிய அவுட்புட் எங்களுக்கு சடனாக பார்க்கக்குள்ள விளங்காது. இப்போ நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி வருமானு இதுக்கு நான் உடுக்கலாட்டி எப்படி வருமானு. இப்போ பாருங்க, இந்த ஏங்கிறது என்ன எங்களுக்கு சடனாக பார்க்கக்குள்ள விளங்குது இல்லை தானே, என்னத்தை பற்றி வருது. இப்போ இங்கே இஸ் ஒயிட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் இஸ் டிஜிட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட சேர்த்து நாங்கள் அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும்போது இது சம்மந்தப்பட்ட அவுட்புட் தான் அப்படிங்கிறது எங்களுக்கு சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ அதான் சாதாரணமாக இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, பெரிய ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஒர்க் பண்ணக்குள்ள நாங்கள்
அப்ளிகேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கன்சோல் லோக், உதாரணத்துக்கு ஏபிஐ ஒன்று கால் பண்ணி அதில் வந்து ரெஸ்பான்ஸ் ஒன்று வருதுண்டா, இனிஷியலாக அந்த ரெஸ்பான்ஸ் என்ன செய்வோம்டா ஒரு கன்சோல் லொக்கௌண்ட்டில் லொக் பண்ணுவோம். அப்போ அதில் வந்து வார வெல்யூஸ் எப்படி வெல்யூஸ் வருது, அதில் என்னென்ன மாதிரி நாங்கள் என்னென்ன டேட்டா எங்களுக்கு தேவை அப்படின்றத பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து கன்சோல் லொக்கௌண்ட்டில் வார டேட்டாவை அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமில் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் இதை எட் பண்ணிப்போம். இப்போ சிஸ்டம் மொத்தமாக ரன் பண்ணக்குள்ளே பார்த்தா பெரிய ஒரு கன்சோல் லோக் இருக்கும். அதில் எது எங்கட கோட் அப்படிங்கிறது இந்த எந்த பிளேஸை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு ப்ராப்பர் நேமிங் கண்டு கொடுத்தா, உதாரணத்துக்கு இது வந்து கெட் எம்ப்ளாயி டேட்டா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இங்கே கொடுத்துட்டு அதில் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணினா எனக்கு விளங்கும், கன்சோல் லோக்கு பார்க்கக்குள்ள விளங்கும் இது வந்து இந்த இதுக்குரிய கன்சோல் லோக். இந்த கன்சோல் லோக்குங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த நாங்கள் ஒரு அவுட்புட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. உண்மையாக இது இல்லை, இது எங்களுக்கு ப்ரோக்ராமுக்கு சம்மந்தம் இல்லை, இது வந்து ஒரு ஜஸ்ட் டிஸ்பிளே தான் வேல்யூஸ். ஓகே, பட் மெயின் அப்ளிகேஷன்ஸ், பெரிய அப்ளிகேஷன் ரன் பண்ணக்குள்ள அவசரமாக நாங்கள் என்னென்ன வருது அப்படிங்கிறத ஒரு பார்த்துக்கொள்றதுக்கு தான் அந்த கன்சோல் ரைட் லைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, பெரிய அப்ளிகேஷனில் வந்து இதுகள் வந்து அந்த இந்த சப்போர்ட்டிவ்க்கு தான் இது இருக்கும். இதை நாங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஆல்ரைட், ஸோ இப்போ நாங்கள் ரன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பாருங்கள், மை கேரக்டர்ஸ் சிஹெச்ஏஆரில் கேரக்டர் ஒரு கேரக்டர் தான் எடுக்க வேணும். இதை பாருங்க, சிங்கிள் கொட்டேஷன் அதெல்லாம் தெளிவாக இருக்கணும். அதில் வந்து மை கேரக்டர் ஈக்குவல் டு மை கேரக்டர் அதை போட்டுட்டேன். பூலியன் எங்களுக்கு தெரியும், ட்ரூ ஓ ஃபால்ஸ், எஸ் ஓ நோ, 0 ஓ 1. அந்த பூலியன் கேட்ஸ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து 2 ஆப்ஷன்ஸ் தந்து அதில் 1 or 2 ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இன்னொரு நெகட்டிவாக இருக்கும். அடிஷனலாக சொல்லணும்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதே 0 1 தான், பவர் ஆன் பவர் ஆஃப் அதை பேஸ் பண்ணித்தான் அதில் ஹோல் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் பூலியன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் இஸ் ஒயிட் ஸ்பேஸ். என்னென்னா இந்த கேரக்டர் மீன்ஸ் ஒரு கேரக்டர் ஒன்றில் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. எந்த கேரக்டர் வேல்யூவை செக் பண்ண போகிறோமோ அந்த கேரக்டர் நாங்கள் இங்கே பாஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ மை கேரக்டர் அப்படிங்கிற இந்த வேரியபிளை பாஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கேட்குறோம், இதில் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஃபால்ஸ், பிகாஸ் இது பூலியன் கண்டிஷன். இப்போ பாருங்க, இது அதே மாதிரி இங்கே ஒரு கேரக்டரை பாஸ் பண்ணி இஸ் டிஜிட், இது ஒரு நம்பரா அப்படின்னு கேட்குறோம், நோ, அதுவும் ஃபால்ஸ். இஸ் பங்க்சுவேஷன், இது ஒரு பங்க்சுவேஷனா, இல்லை, பங்க்சுவேஷன் தெரிஞ்ச எனக்கு கொஷன் மார்க்ஸ், எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் அப்படி. இப்போ பாருங்க, இதுக்கு நாங்கள் வேறு ஒன்றை கொடுத்துட்டு அதை அவுட்புட்டை பார்ப்போம். மை கேரக்டருக்குள்ள என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, இஸ் ஒயிட் ஸ்பேஸ் ஃபால்ஸ். ஏன்னா நாங்கள் கேரக்டருக்கு ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும், அதில் வந்து நாங்கள் ஒரு வெளியே ஒன்று எட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இஸ் டிஜிட், எஸ் இட் இஸ் எ டிஜிட். அது அவுட் சைடில் கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து ஒரு டிஜிட், ட்ரூ, பங்க்சுவேஷன் இல்லை. ஓகே, இப்போ அதையும் செக் பண்ணி கொண்டோம். இப்போ நாங்கள் எப்படி பார்ப்போம். ஆல்ரைட், see what will happen. The build என்ன எரர் காட்டுதுன்னா பாருங்க, எரர் மெசேஜ் எம்டி கேரக்டர். ஸோ இங்கே வந்து எம்டி கேரக்டர்னு கொடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் இதுக்கு இப்போ பாருங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் தெளிவாக விளங்கணும். இப்படி போட்டால் நத்திங், இது வந்து ஸ்பேஸ், ஒரு ஒயிட் ஸ்பேஸ். இது இப்போ பாருங்க, is white space true because my character nothing empty, அதை print பண்ணிடும். ரெண்டாவது is white space true, இது ஒரு ஸ்பேஸ் அக்கௌண்ட் இருக்கு, எம்டியா இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ். நல்லா தெரியும், இதுகள் கன்ஃபியூஸ் ஆகிற, ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒன்று மாதிரி தான் இருக்கு, ரைட்? இதுவும் ஒன்று மாதிரி தான், இதுவும் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் விளங்க. ஆனால் ரெண்டுக்குமே வித்தியாசம், இது எம்டி, இது வந்து ஒயிட் ஸ்பேஸ். இப்போ வந்து இது நல், விளங்கிட்டா? ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து இப்போ இதை வந்து நான் கேரக்டராக டிஃபைன் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு வெளியே சென்ட் பண்ணல, அதனால இது நல்.
ஓகே, நல்லன்னா ஒன்றும் இல்லை இருக்கு. இது வந்து நல், அதுக்கப்புறம் இது வந்து எம்டி, எம்டி எலோவ் பண்ணாது. இது வந்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ். ஓகே, ஒயிட் ஸ்பேஸ்னா ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், ஒயிட், அந்த ஒயிட் தான் இது. அதுக்கு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வித்தியாசமாக வரும். இவங்க இப்படி வச்சுக்கிறாங்க, ஒயிட் போல் அப்படிங்கிறது அகலம், பட் இது இவங்க ஸ்பேஸ் என்றதுக்கு தான் அந்த மீனிங் எடுத்துக்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, யா, இது நான் பார்த்து தானே. இப்போ வந்து இது வந்து இட்ஸ் ஒயிட் ஸ்பேஸ், ட்ரூ. ஓகே, அதர் திங்ஸ். ஓகே, லெட்ஸ் சி. இப்போ நாங்கள் இப்படி ஒன்று கொடுத்தா என்ன நடக்கும்? நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், கேரக்டருக்கு ஒன் ஸ்பேஸ் தான் இருக்கும், ஒன் வேரியபிள் தான் நாங்கள் அலோகேட் பண்ணலும். இப்போ என்ன சொல்லுன்னு பார்ப்போம். எரர் எங்கே பார்க்க போகுது? டூ மெனி கேரக்டர்ஸ் இன் கேரக்டர் லிட்ரல். ஒன் கேரக்டர் லிட்ரல் தான் நாங்கள் அலோவ் பண்ணோம். அதுக்கு டூ மெனினா ஒன்றுக்கு மேலே இருந்தால் எரர் காட்டும். ஆல்ரைட், இப்போ நான் வந்து ஓகே, இப்போ நாங்கள் ஏற்கனவே எல்லாம் பார்த்தோம், ஸ்பேஸ், டிஜிட், பங்க்சுவேஷன். இது வந்து ஒரு பங்க்சுவேஷன், இது வந்து ஒரு பங்க்சுவேஷன், அதனால் அதை வந்து ட்ரூ, மற்றதெல்லாம் ஃபால்ஸ். ஓகே, இப்போ இதுகள் வந்து எங்கே இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ யூஸர் இன்புட் ஒன்று வருது, அந்த யூஸர் இன்புட் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத செக் பண்ணுற ஒரு சினேரியோ வருது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஏபிஐலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, அது வந்து ஒரு A56, இப்போ உதாரணத்துக்கு இப்படி வருதுன்னு வச்சுக்கொள்வோம், A56 அப்படின்னு வருதுன்னா இல்லை எங்களுக்கு இன்டீஜரை மட்டும் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருதுன்னு வச்சுக்கொள்வோம். சரி, இப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம்னா ஸ்ட்ரிங் ஸ்பிளிட்ன்னு சொல்லும்போது நாங்கள் அப்கமிங்கில் படிப்போம். ஸ்பிளிட்னா அந்த ஸ்ட்ரிங்கை உடைக்கிறது ரெண்டு துண்டா. ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஏயும் 56ஐயும் உடைச்சிட்டு அது வந்து ஏ வந்து ஒரு கேரக்டரா அப்படிங்கிறது ஒரு இன்டீஜரா, இப்போ ஏங்கிறது ஒரு இன்டீஜராங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிடும். ஓகே, அதே மாதிரி இது கேரக்டருக்கே பார்த்திக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் பார்க்கணும். அதை நாங்கள் அப்கமிங் செஷனில் பார்ப்போம். அதை பார்த்துட்டு இதில் நான் டிஜிட்டல் மட்டும் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் ஒரு இஃப் கண்டிஷனை போட்டு, இஃப் திஸ் ஸ்ட்ரிங் இஸ் டிஜிட் ட்ரூ ஓ ஃபால்ஸ், இஃப் இட் இஸ் ட்ரூ பிரிண்ட் தட் அப்படியே சந்தர்ப்பம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ பார்க்கணும், இது எங்கடா யூஸ் பண்ண போகிறோம்னு இருக்கும். பட் இது நாங்கள் தெளிவாக இருந்தோம்னா நாங்கள் ஃப்யூச்சரில் யூஸாக இருக்கும். ஓகே, ஒயிட் ஸ்பேஸ். ஸோ நாங்கள் சில விஷயம் எங்களுக்கு தெரியலை அப்படின்னா இது என்னத்துக்கு யூஸ் ஆக போகுதுன்னா, இப்போ நீங்கள் இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் மெத்தட்ஸ். ஓகே, ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ரிசர்வ்ட் வேர்ட், இது வந்து லைப்ரரிஸ். ஓகே, லெட்ஸ் சி. இங்கே பாருங்கள், இந்த ரீட் ஒன்லி ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ், அது ஓகே. இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வை மெத்தட் indicates whether the specified Unicode character is categorized as white space. Return true if C is white space, otherwise false. நாங்கள் இன்புட் பண்ணுற ஒரு கேரக்டர் ஒயிட் ஸ்பேஸா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இது. இப்போ இதை நீங்கள் ரெண்டாவது மெத்தடில் வச்சிங்கன்னா indicate whether the specified Unicode character is characterized as a decimal digit. அப்போ அதே தான். அப்போ அந்த விஷயங்கள் தெளிவாக இருக்கணும். இது பங்க்சுவேஷன் மார்க்குரியது, பங்க்சுவேஷன் மார்க். ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, இதுகள் வந்து சம்டைம் இந்த சின்டெக்ஸ் மறந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெளிவாக இருந்தால் நாங்கள் சிம்பிளாக ஹவு கேன் ஐ அந்த விஷயத்தை சொல்கிறேன். கோடிங் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுவானா, இந்த கன்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணக்குள்ள அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். இன்கேஸ் இஃப் யூ ஃபோகட், லெட்ஸ் சி யூ ஆர் நாட் யூஸிங் இஸ் ஒயிட் ஸ்பேஸ் ஃபார் அ லாங் பீரியட், யூ ஃபோகட் தட், பட் யூ நோ தட் தேர் இஸ் அ கன்செப்ட் லைக் திஸ். அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு கன்செப்ட் இருக்குது, நான் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு இன்பில்ட் மெத்தட் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா
just Google it. How can I find the white space in a character? How to check character whether it is digit or not? அப்படின்னு சர்ச் பண்ண இந்த மெத்தட் மென்ஷன் பண்ணி எக்ஸாம்பிளோட காட்டும். இது என்ன கோடிங்கில் நான் மென்ஷன் ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் சொன்ன மாதிரி what to do, how to do ரெண்டு விஷயம் இருக்குது. what to doங்கிறது என்ன செய்ய போகிறோம்ன்றது நாங்கள் தெளிவாக இருக்கணும் கோடிங்கில். ஸோ அது எங்களுக்கு எப்படி நாங்கள் பிஸ்னஸ் லாஜிக்ஸில் ரீட் பண்ணி மெனி ப்ரோக்ராம்ஸில் ஒர்க் பண்ணக்குள்ள அந்த ஐடியா வந்துடும். ஹவு டு டூ இஸ் நாங்கள் வந்து பேசிக்ஸாக ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கணும். அந்த படித்த நாலேஜை வச்சு தெரியாத விஷயத்தை நாங்கள் சர்ச் பண்ணி செய்கிறது. இந்த வாட் டு டூ வெரி கிளியராக இருக்கணும். அதுக்கு தான் நிறையவே நாங்கள் இந்த நிறைய சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணணும். அதில் ஒர்க் பண்ணக்குள்ள அந்த பிஸ்னஸ் லாஜிக் அந்த ஐடியா அப்படிங்கிற விஷயங்கள் நாங்கள் எடுப்போம். இதில் டீப்பாக நாங்கள் பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு ஓவரால் ஐடியாவுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். யூஸிங் டேட் அண்ட் டைம் இன் C#. டேட் டைம் ஸ்பேன். ஓகே, உங்களுக்கு தெரியும் டேட் டைம் செல் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து டேட் சாதாரணமாக இன்றைக்கு 18th May 24. டைம் ஸ்பேனுங்கிறது 8:52 AM. ஓகே, ஸோ நீங்கள் இதை பாருங்க. இதை நான் ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து நாங்கள் பார்ப்போம். டேட் டைம் எம்ப்ளாயி ஸ்டார்ட் டேட் நியூ டேட் டைம் 2025 March 28. அதான் இதோட மீனிங். நாங்கள் ஒரு எம்ப்ளாயி ஸ்டார்ட் டேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு வே வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, சின்ன ஒரு யூசேஜ் இது. டேட் டைம் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். எப்படி இன்டீஜர், ஸ்ட்ரிங், கேரக்டர், பூலியன் மாதிரி இதுவும் உண்டு. இது ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் டேட் டைம். ஓகே, ஸோ நியூ எம்ப்ளாயி டேட்ங்கிறது நியூ டேட் டைமுங்கிறது நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ரைட், இந்த காப்பி பண்ணி காட்டினா அவங்களுக்கு இன்னமும் ரீடபிள் ஆகிடும். ஆல்ரைட், இப்போ இந்த எரர் வார்த்தை இப்போ ஃபோர்வர்ட் பண்ணுவோம். ஆல்ரைட், ஸோ இங்கே பாருங்க டேட் டைம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா represent an instant in time typically expressed as the date time of day. ஓகே, ஸோ இங்கே பாருங்க இப்போ நாங்கள் இதை பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணி பார்க்கக்கூட தான் எங்களுக்கு அது ஆக்சுவல் அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறது தெளிவாகலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, let's see. So now we see the rest of the thing. Employee start date. Alright, so here employee start date.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிறைய டைம் வந்து டைப் பண்ணாமல் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் வந்து சில விஷயங்களை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் நான் டைப் பண்ண ட்ரை பண்ண கூட நான் டைம் போகும். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் சி. இதில் நான் ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுருக்கேன். யாரும் நோட் பண்ணிட்டீங்க? எனிவன்? இந்த டேட் டைம் காப்பி பண்ணதுக்கு பிறகு ஒரு விஷயம் நடந்திருக்கு இடத்துல. யார் நோட் பண்ணீங்க அதை? Any idea? எனக்கு வந்து லைன் வந்து கிளியர் பண்ணிடலாம். அந்த நீங்கள் டைப் பண்ணி டேட் டைம் எம்ப்ளாயி ஸ்டார்ட் டேட் ஈக்குவல் டு நியூ டேட் டைம் சொல்லி ப்ராக்கெட்டுக்கு டேட் போட்டுங்க. அந்த லைனை கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். அதாவது முன்னுக்கு டேட் டைம்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கிறது வந்து அதை என்னத்தை மென்ஷன் பண்ணுது, அங்கே எம்ப்ளாயி ஸ்டார்ட் டேட்ன்றது என்னது, அங்கே ஈக்குவல் டு நியூ திரும்ப டேட் டைம் வந்து போட்டீங்க. அதை லைன் கொஞ்சம் கிளியர் பண்ணி தருங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரன் பண்ணக்குள்ள என்ன நடக்குன்னு பார்ப்போம். எரர் சொல்லி வரணும். ரெஸ்யூம் பண்ணிட்டு லெட்ஸ் சி. நீங்கள் பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் சாதாரணமாக க்ரியேட் பண்ண வேரியபிளுக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஏனெண்டா ஓகே, நீங்கள் இதில் டேட் டைமுக்குள்ளே போய்த்துட்டு பார்த்தா விளங்கும் சிஸ்டம் டாட் டேட் டைம். அதாவது இது வந்து சிஸ்டம் லைப்ரரிக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு மெத்தட். ஸோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் டிஃப்ரெண்ட். அதை நான் அதை காப்பி பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக யூஸிங் சிஸ்டம் வந்து அப்ளை ஆகிட்டீங்க. ஓகே, ஸோ நீங்களும் டேட் டைம் இம்போர்ட் பண்ணக்குள்ள யூஸிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். வேறு எங்கேயும் இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, ஒன்லி ஒன். ஓகே ஓகே, ஸோ அது வந்து கன்சிடர் பண்ணால் அந்த டேட் டைம் வந்து ஒரு ஒப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண போகிறோம். அதை நியூ ஒப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நாங்கள் ஒரு வேல்யூ ஒன்று அசைன் பண்ணுறோம். 25/3/28. டேட் டைமுக்கும் டுடே டேட் டைம், அந்த டேட் டைமில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் அதை டீப்பாக கொஞ்சம் காட்டுறேன். டுடே அந்த மாதிரி யூடிசி now கரண்ட் டைம் யூடிசி டைம் ஃபார்மேட்டில் டேஸ் இன் மந்த் ஃப்ரம் ஃபைல் டேட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்லீப் இயர், மேக்ஸ் வேல்யூ, மினிமம் வேல்யூ, அப்படி நிறைய இருக்கும். ஸோ இஸ் டுடே. நீங்கள் பாருங்க, சூட்டபிள் திங்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த நிறைய சூட்டபிள் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி காட்டி இது சொல்லுவோம் இன்டெலிஜென்ஸ். விஷுவல் ஸ்டுடியோ இன்டெலிஜென்ஸ் கோட், நாட் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் சூட்டபிள் அப்படிங்கிறத காட்டி ரன் பண்ணினா பாருங்க. எம்ப்ளாயி ஸ்டார்ட் டேட் 28 March 25. இது வந்து பை டிஃபால்ட் ஃபார்மேட் டேட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. நியூ டேட் டைம் என்றதால டைமை வந்து நாங்கள் கொடுக்கல, அதாவது 000 காட்டுது. டுடே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது பாருங்கள், இந்த டேட் டைம் யூஸ் பண்ணிக்கிறோம். டுடே 18th May 24. அதுவும் டைம் டிஃபைன் பண்ணிடல, அதால் 00 காட்டுது. ஓகே, ஆல்ரைட். இதில் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பாருங்க. இதில் வந்து இப்போ எல்லாம் காட்டுது. ஓகே, இது வந்து 2 days லேட்டர். நான் வேரியபிள் நேம் இன்றைய டேட்டில் இருந்து 2 டேஸுக்கு அங்கே அழைக்கிற ஒரு டேட்டை எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ். டுடே டேட்டுங்கிறது இன்றைய டேட் நான் க்ரியேட் பண்ண வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு at டேஸில் போட்டு எத்தனை கொடுக்குறோமோ அதை காட்டும். இப்போ டேஸ் ஆஃப் வீக் அடுத்ததையும் காட்டுறேன். டே சம் டேட் டைம் மீன்ஸ்
நான் டுடே தான் எங்கேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஈஸியாக விளங்குறதுக்கு. டே ஆஃப் வீக், இன்றைக்கு எந்த டே ஆஃப் திஸ் வீக். ஓகே, அடுத்த மாதிரி ஒவ்வொரு அவுட்புட் வரக்குள்ளவங்க சரி எப்படின்னு விளங்கும். இதுவும் டுடே இஸ் டே லைட் சேவிங் டைம். உங்களுக்கு அந்த டே லைட் சேவிங்கை பற்றி யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அப்படி இந்த ஃபாரின்ல யூஎஸ் யூகேயில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டால் சொல்லுவது டே லைட் சேவிங் அப்படின்னு. அது வந்து அங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டு மாதிரி இல்லை. சில நாளில் பகல் கூட இருக்கும், இரவு கூட இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பகல் கூட இருக்கிற நாளில் எடிஷனலாக அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதான் டே லைட் சேவிங். ஓகே, நீங்கள் ஃபாரின்ல இருக்கிறவங்க கேட்டால் அவங்க தெரியா சொல்லுவாங்க. 2 days later day. ஓகே, நான் ஒவ்வொரு டைம் என்னென்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டார்ட் டேட் வந்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்தது அதை காட்டுது. டுடே இஸ் டேட். 2 days லேட்டர் மீன்ஸ் பாருங்கள், டுடே டேட்டில் இருந்து நான் 2 டே அங்கே அடிஷனலாக போட்டிருக்கேன். அதுதான் 20th May. இது உங்களோட சந்தர்ப்பம், இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிடும். டே ஆஃப் வீக் இது பாருங்கள், டுடே டே ஆஃப் வீக் இஸ் சாட்டர்டே. ஓகே, அது வந்துருக்கு. இஸ் டிஎஸ்டி, டுடே இஸ் டே லைட் சேவிங் டைம். நோ, இது ஃபால்ஸ், அதை காட்டுது. அந்த டே லைட் சேவிங் ஆப்ஷன் இங்கே இல்லாததுக்காண்டி நினைக்கிறேன் இது வந்து டே லைட் சேவிங் இல்லை. அது வந்து சம்மர் வெக்கேஷன் டைமில் தான் அங்கே யூஎஸில் வந்து டே டைம் கூட இருக்கும். அந்த டைமில் வந்து டே லைட் சேவிங் ஓனில் இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபோன்லேயே இந்த ஆப்ஷன்ஸை கண்டுப்பீங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் மோஸ்ட்லி டேயில் யூஸ் பண்ணக்கூடியது. இன்றைய டேட் பார்க்குறது, டே பார்க்குறது, இதெல்லாம் வந்து எங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ப்ரோக்ராமில் டிஃப்ரெண்ட் யூசேஜில் நாங்கள் இதெல்லாம் கன்சியூம் பண்ண வேண்டிய வரும். ஓகே, ஆல்ரைட். நான் அந்த டெமோ பார்த்துட்டோம். கன்வெர்ட்டிங் பிட்வீன் டைப்ஸ். ஓகே, இதிலிருந்து நாங்கள் நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். இதுவரைக்கும் படித்ததில் ஏதாவது டவுட் இருக்கா இன்றைக்கு பார்த்ததில்? எனி டவுட்ஸ் அப் டு நவ்? ஸோ இன்றைக்கு கொஞ்சம் ஷார்ட் செஷன். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் செஷன் தான் இம்பார்ட்டன்ட், கன்வெர்ட்டிங் பிட்வீன் டைப்ஸ். இவ்வளோ நாளும் நாங்கள் ஒரு டைப்ஸை பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு டைப்ஸுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுற, ஸ்ட்ரிங்கில் இருந்து இன்டீரியர் அப்படி ஒவ்வொரு டைம் எப்படி மாற்றுற அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் செஷனில். ஸோ எனி டவுட்ஸ் ஒன் அப் டு நவ்? டவுட்ஸ் ஒன்றும் இல்லாட்டி நாங்கள் இந்த செஷனை முடிச்சு கொள்வோம். இதை நாங்கள் படிக்கிற ஒவ்வொன்றையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரெக்கார்டிங் வந்து ஷேர் பண்ணப்படும். ஓகே, alright. Thanks for joining the session. See you all in next session. Any doubt? Yeah, thank you brother. And also the class recording share பேசுறது clear. Hello.